வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த படா தோஸ் தான் தொட்டி மட்டும் பெயிண்ட் பண்ண போகிறோம். வண்டி வந்து புது வண்டி வாங்கி தொட்டி கட்டிக்கிறாரு கஸ்டமரு. நம்ம கிட்ட வந்துக்கிறாரு சும்மா தரமாக பண்ணி கொடுங்கன்னு. நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். லாஸ்ட் டைம் ஒரு சூப்பர் ரேஸ் பண்ணியிருப்பேன், சாக்லேட் ப்ரௌன் கலர். அவரோட வண்டி தான் அது, புது வண்டி வாங்கிக்கிறாரு. அந்த வண்டி சூப்பராக பண்ணி கொடுத்தோம். அதனால் இப்போது நம்மளை தேடி வந்துக்கிறாரு, அந்த வண்டி எடுத்து வந்துக்கிறாரு. பாருங்கள், தொட்டி கட்டி எடுத்து வந்துக்கிறாரு. தொட்டி ஃபுல்லாமே ப்ரைமர் அடிச்சாச்சு. தொட்டி ஃபுல்லாக ரஷ்ட் இருந்தது லைட்டாக, அது மொத்தமாக சாண்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடிச்சிட்டோம். அடிச்சிட்டாங்க. சின்ன சின்ன கிராச்சஸ்லாம் இருந்தது, அது ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டோம். பட்டி பார்த்து வண்டி மொத்தம் சாண்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சர் செட்டு, ரிஃப்ளெக்டரு, அப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இன்ட்ரோ கிளிப்பில் பார்த்துருப்பீங்க, அந்த தரமாக சூப்பராக பண்ணியிருப்போன்னு. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா போட்டு சாண்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், தெரிஞ்சுங்களா? எல்லாம் சோப்பாயில் போட்டு பக்காவாக சாண்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட் அடிச்சாச்சு வண்டிக்கு. உள்ளே வெளியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கோட்டு. ப்ரைமர் ஒன்று, அது போக இது பேஸ் கோட்டு, அது போக ஃபைனல் கோட் அடிப்போம். மொத்தம் 3 கோட் ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு. ப்ரைமர் ஒன்று, அது போக 2 கிரே கலர். பாருங்கள், பிராண்ட் பாருங்கள், எஸ்டி பிராண்டு. அண்ட் தென் பாருங்கள், ஆஸ்பா பிராண்டு. பிராண்டட் பெயிண்ட் தான், ரெண்டும் பிராண்டட் பெயிண்ட் தான் அடிக்கிறது. பார்த்தீங்கன்னா வண்டி புது வண்டி, 2 வருஷம் கழிச்சு எஃப்சி வரும். 2 வருஷம் நல்லா தாங்கும் பெயிண்ட். ஏன்னா எல்லாம் கம்பெனி பிராண்ட் அடிக்கிறது வாங்கி, ஆஸ்பா, எஸ்டி, ஆட்டோ ஃபினிஷு அந்த மாதிரி பிராண்டட் பெயிண்ட் தான் வாங்கி அடிக்கிறோம். பிராண்டட் பெயிண்ட்டு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குவாலிட்டி இருக்கும். பாருங்கள், இப்போ 2வது கோட் அடிக்கிறோம். பாருங்கள், 2வது கோட் அடிச்சிருக்கோம். அவுட்புட் பாருங்கள் எப்படி வருதுன்னு. கலர் வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கின கலர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து கிரே கலர், லைட் அந்த வயலட் ஷேட் வரும் இந்த படா தோஸ்துக்கு. அதை வந்து போய் கடையில் போய் மிக்ஸ் பண்ணி அந்த கம்பெனி பெயிண்ட் வாங்கிட்டு வந்தோம். ஆஸ்பா பிராண்டு, எஸ்டி பிராண்டு, 2 பிராண்டில் மிக்ஸ் பண்ணுவோம். ஒயிட் கலர் ஆஸ்பாவில், பிளாக் கலர் வந்து எஸ்டியில், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக அந்த ப்ளூ ஷேட் வர மாதிரி, அந்த லைட்டாக ப்ளூ வயலட் அது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து கலரை. பாருங்கள், ஷைனிங் பாருங்கள் எப்படி தெரிஞ்சு. பாருங்கள், செகண்ட் கோட் அடிச்சு, தேர்ட் கோட் அடிச்சு, அப்புறம் ப்ரைமர் ஒரு கோட் அடிச்சிட்டோம். இப்போ வந்து 3வது கோட் அடிக்கிறோம். பேஸ் கோட் அடிச்சுட்டு இப்போ 3வது கோட் அடிக்கிறோம். ஷைனிங் பாருங்கள், அப்படியே அந்த தகுல என் தம்பி திருறா இருப்பாங்க அப்படி அடிக்கும் போதே. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டியான பெயிண்டிங். நம்ம சேனல் தான் புதுசாக வந்திருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுங்க. இதே மாதிரி தரமான பெயிண்டிங் வீடியோ அடுத்தடுத்து சூப்பராக போட்டுன்னு இருப்பேன். எல்லா வீடியோ பாருங்கள். உங்கள்கிட்ட இதே மாதிரி சூப்பராக தரமாக பெயிண்ட் அடிக்கணுமா, புது தொட்டி கட்டிக்கிறீங்களா, புது தொட்டி பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கே எடுத்துமாங்க 1க்கு 3 கோட் ப்ரைமர் ப்ளஸ் 2 பேஸ் கோட் ப்ளஸ் ஃபைனல் கோட் அடிச்சு சும்மா சூப்பராக கண்ணாடி மாதிரி தெளிவாக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட். ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். புது வண்டியா, புது வண்டி மாதிரி பக்காவாக பண்ணி கொடுப்போம். எந்தளவுக்கு தெளிவாக இருப்பாருங்க. லைட்டாக சும்மா புகை பிடிக்கிறது அந்த சீன்லாம் கிடையாது. 1க்கு 3 கோட் ப்ரைமர் அடித்து பக்காவாக பண்ணி கொடுப்போம். இந்த வெளியும் பார்த்தீங்கன்னா இப்போ 3வது கோட் அடிக்கிறோம். அடிச்சிட்ட அப்புறம் அவுட்புட் பாருங்கள், சும்மா சூப்பராக வந்திருக்கும் வண்டி. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குது, இந்த கலர் எப்படி பக்காவாக வந்திருக்கா, எங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அடிக்கிறாரு பாருங்கள். தெரியுங்களா? ஷைனிங் எப்படி தெரிஞ்சு பாருங்கள் அடிக்கும் போதே. நான் எல்லாம் பிராண்டட் பெயிண்ட் தான் வாங்கி அடிக்கிறது. ஷைனிங் இப்போ எப்படி இருக்கோ அதே ஷைனிங் அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே இருக்கும். ஏன்னா எல்லாம் கம்பெனி பெயிண்ட், குவாலிட்டியான பெயிண்ட்டு. அந்தளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பட்டிலாம் பார்த்துட்டு பக்காவாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தொட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக்கும் எல்லோ அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பக்காவாக மாஸ்கிங் பண்ணிவிடும் பாருங்கள். இந்த சைடில் அந்த கிரே கலரில் படுற அந்த சீனே இருக்காது. ஃபுல்லாக பக்காவாக A to Z மாஸ்கிங் பண்ணி தரமாக பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண பார்ட்ஸில் அசம்பிள் பண்ணுறோம். இந்த மெட் கார்டெலாம் மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டோம். மெட் கார்டு, டேஞ்சர் செட்டு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு, இந்த வீலில் எல்லாம் பக்காவாக மாஸ்கிங் பண்ணி கவரிங் பண்ணி ரிமூவ் பண்ணுற பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக பெயிண்ட் அடிச்சிருப்போம். எல்லாம் அசம்பிள் பண்ணுறவங்க பாருங்கள், ஒரு ஒரிஜினாலிட்டி சூப்பராக இருக்கும். ஒரு புது தொட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த பெயிண்ட் படுறது, இந்த தின்னர் போட்டு துடைக்கிறது, அந்த சீன்லாம் இருக்காது பாருங்கள். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்லாம் ரிமூவ் பண்ணி அடிச்சது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், இந்த லப்பர் புஷ்ஷு எல்லாமே ரிமூவ் பண்ணி அடிச்சது. பார்க்க ஒரு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இந்த நெட்டுலாம் பாருங்கள், சில்வர் கலர் அப்படியே இருக்கு பாருங்கள். ஏன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணி அடிச்சதுனால சும்மா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. ஃபஸ்ட்டு எஃப்சி எங்கிட்ட வரும்போது
நாங்கள் வண்டி பெயிண்ட் அடிச்சு கொடுத்தா மறுபடியும் புது வண்டி மாதிரியே கொடுப்போம். தெளிவாக இருக்கும் வண்டி, 100% குவாலிட்டியாக இருக்கும். ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணுறாரு பாருங்கள் டேடி. அதெல்லாம் சென்சார்லாம் பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே தெளிவாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. டேஞ்சர் செட் அப்படியே செட்டாக மொத்தமாக கட்டிட்டோம் டேஞ்சர் செட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் பாருங்கள். மொத்தம் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறோம். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு ஷைனிங் எப்படி இருக்குது, ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது பாருங்கள். பெயிண்ட்டு குவாலிட்டி பாருங்கள், பெயிண்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் எப்படி இருக்குது, இந்த கலர் எப்படி இருக்குன்னு. கேபின் கலர் தொட்டி கலர் பக்காவாக மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கி வந்தது கேபின் கலருக்கு. ஸோ பக்காவாக மேட்ச் ஆகும். பெயிண்ட்டு வந்து பிராண்டட் பெயிண்ட்டு, ஆஸ்பா SD 2 பிராண்டு சேர்ந்து அடித்த பெயிண்ட் இது. சும்மா தெளிவு வந்து சூப்பராக இருக்கும் வண்டியில். பாருங்கள் ஷைனிங் எப்படி தெரிஞ்சு பாருங்கள், குவாலிட்டி எப்படி இருப்பாருங்க. இந்த ஆரஞ்சு பீல் பெயிண்ட் வந்து மொத்தையாக உட்காருது, பெயிண்ட் ஒழுகுறது அந்த சீனே இருக்காது. பெயிண்டில் சும்மா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். கேபின் கலர் தொட்டி கலர் பாருங்கள், பக்காவாக மேட்ச் ஆகுது பாருங்கள். இது பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக இருப்பாருங்க. ஏர் ஃபில்டர் எல்லாம் பக்காவாக மாஸ்கிங். கேபின்லாம் பெயிண்ட் கொஞ்சம் கூட படாது, ஏன்னா கேபின் ஃபுல்லாமே அந்த தார்பாயை போட்டு மாஸ்கிங் பண்ணிவிடுவோம். புது தொட்டி வண்டி எல்லாமே கேபின்லாம் போட்டு பக்காவாக தார்பாய் போட்டு மாஸ்கிங் பண்ணி தொட்டி மட்டும் பெயிண்ட் அடித்தா பாருங்கள். தொட்டிக்கு பின்னாடிலாம் காட்டுறேன் பாருங்கள், தொட்டிக்கு பின்னாடி எல்லாம் பக்காவாக பெயிண்ட் ஒட்டி இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் பேக்கில் எல்லோ பாருங்கள் எப்படின்னு பாருங்கள், தங்க மாதிரி இருப்பாருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஹார்ட் ஒர்க், இதுதான் எங்களுக்கு நோக்கம். பின்னாடிலாம் பார்த்தீங்களா ஒரிஜினல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெயிண்ட் அடிச்சு வண்டி மாதிரி தெரியாது பாருங்கள். அந்த நெட்டு போல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணி எல்லாம் பக்காவாக இருப்பாருங்க. சென்சார், அதோட நெட்டு, இந்த பேக் புஷ்ஷு தெரியுதுங்களா எப்படி பக்காவாக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினாலிட்டி, ஒரு புது வண்டினா புது வண்டி மாதிரியே இருக்கும் பெயிண்ட் அடிச்ச அப்புறமா. அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ், அதுதான் எங்களோட ஹார்ட் ஒர்க், அதுதான் எங்களோட நோக்கமும். நாங்கள் கஸ்டமர் கொடுக்கும்போது ஒரு புது வண்டி மாதிரியே பெயிண்டிங் பண்ணி கொடுப்போம். எந்த அளவுக்கு தெளிவாக இருப்பாங்க பின்னாடின்னு பார்க்கும்போது. உள்ளெல்லாம் பாருங்கள், உள்ளெல்லாம் 1க்கு 3 கோட்டு சும்மா கிடையாது. தொட்டி வெளியே மட்டும் 3 கோட்டு, தொட்டிக்குள்ளேயும் 3 கோட்டு, ப்ரைமர் ஒரு கோட்டு, அது போக பேஸ் கோட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் கோட் அடித்தோம். மொத்தம் 3 கோட்டு தொட்டிக்குள்ளேயும் 3 கோட்டு. அதனால தான் இந்த அளவுக்கு ஷைனிங், இந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அந்த அளவுக்கு பக்காவாக இருப்பாருங்க. அதுதான் குவாலிட்டியான பெயிண்டிங். பெயிண்ட் வந்து ஆஸ்பா SD பிராண்ட் வாங்கி அடித்தோம். சும்மா தரமாக இருக்கும் பெயிண்ட் இது. உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக தரமாக தெளிவாக 1க்கு 3 கோட் பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணிச்சுங்க. உங்கள் வண்டி எடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தரமாக சூப்பராக பண்ணிடலாம். பாருங்கள் தொட்டியும் கேபின் வந்து பக்காவாக இருப்பாருங்க, தெரியுதுங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.